வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பங்குனி மாதத்துக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ரீடிங்கிறது ப்ரிடிக்ஷன்ஸ். ஓகேவா? இதில் மொத்தம் 3 டெக் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ஏஞ்சல்ஸ் கார்டு. ஓகே. செகண்ட் ஒன் வந்து யூனிகார்ன். தேர்ட் ஒன் வந்து ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோடது. இன்னைக்கு தேர்ஸ்டேனால சாய்பாபாவோட பிளெஸிங்ஸும் சேர்ந்து வரும். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கார்டு செலக்ட் பண்ணி உங்களோட ரீடிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு பார்க்கும்போது முருகப்பெருமானோட கார்ட்ஸ் மாதிரி தோணலாம். ஸோ நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2 ரீடிங் பார்க்கணும், எனக்கு யூனிகார்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேர்ந்தும் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். பொருந்துறதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பங்குனி மாதத்துக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன, மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு தேர்ஸ்டேல ஸோ சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மைக்கேல் கார்டு எடுத்தவங்களே. மைக்கேல் கார்டுங்கிறது ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலையும் குறிக்கலாம், முருகப்பெருமான் அவங்களையும் குறிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதை படிச்சுக்கோ நீங்கள் அவங்கள நினச்சி மனசில் நினச்சி ப்ரே பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங் செட் ஆகும். ஓகே. எஸ், நிறைய நல்ல விஷயங்கள், புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களே மனசுக்குள்ள இது நாள் வரைக்கும் இருந்த பயங்கள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் எனக்கு பயம், நான் செய்யலாமா வேண்டாமா கூடாதா அப்படிங்கிற பயங்கள்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இல்லை இந்த விஷயம் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியல, வேலை சார்ந்து இருக்கலாம், ஒரு முறை சார்ந்து இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் துணிஞ்சு செய்வேன், அந்த துணிவே துணை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துட்டுப்பீங்க. ஸோ வேலை சார்ந்தும் நல்லா இருக்கு. வேலையில் இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைய குறைய சான்சஸ் இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா ஏற்கனவே தேடி தேடி சலிச்சு போயிருந்தா கூட மனசுல இப்போ ஒரு புது தெம்பு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க கார்ட்ஸ் காட்டுது. ஸோ புது தெம்பு, தைரியம் எல்லாமே தெரியும். உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களோட புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்க நிறைய காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏதாவது புது பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். மெதுவாக கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேவா? நல்லா தெரிஞ்ச பிஸ்னஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்டா எஸ் பண்ணலாம். முருகப்பெருமானும் ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலும் உங்க கூட துணையா இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் போறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ எல்லாமே சிறப்பா இருக்கு. அதற்கான ஆயத்த பணிகள்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே நல்ல விதமா முடியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களை யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்து பாக்குறது கூட சான்சஸ் இருக்கு. இல்லை நீங்க யாரையாவது போய் பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ நல்ல விஷயங்கள் தொலை தூரத்துல இருந்து வந்து சேரும் உங்க காதுக்கு. இனிமை தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சேரும். டிவைன் எனர்ஜியோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஸோ மனசார நீங்க ஒரு விஷயம் வேண்டினீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் 100% இருக்கு. நல்ல விஷயங்களை வேண்டிக்கோங்க. மனசுல நினைக்கிற ஆசைகள் நியாயமான ஆசைகளா இருந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். சரியா? உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், உங்களோட வைப்ரேஷன்ங்கிறது உங்களோட ஆரா கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நல்லது நினைக்க உங்களுக்கு உங்களோட முகமே ஒரு தேஜஸ் நிலைக்கு வரும். சரியா? ஸோ நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. மனதுல தியானம் பண்ண ஒரு பொலிவு வருமானு கேட்டா எஸ் பொலிவு வரும். சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சுப்பீங்களான்னு கேட்டா அனுசரிக்கிறதோட அவங்கள சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். இல்ல அந்த அவங்களெல்லாம் எப்படி ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ சமாளிஃபிகேஷன் மட்டுமே வாழ்க்கைன்னா கிடையாது. சில விஷயங்களை நம்மளுக்கு ஒதுக்கி வைக்க தெரியணும், சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கவும் தெரியணும். ஸோ எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம மனசுக்கு தெரியறதுக்கு தியானம் கொஞ்சம் கண்டிப்பா பழகுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாற்றம், வேலை சார்ந்து இடம் சார்ந்து ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணலாம். வீடு மாத்துறேன்ப்பா, இல்ல எனக்கு இந்த உத்தியோகம் பிடிக்கலாம், நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ். எல்லாமே ஒரு புதுவிதமான மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா எஸ் தெரியுது கார்ட்ஸ்ல அது நல்லதாவே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மாற்றமா இருக்கும். ஸோ அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா எஸ் சிறப்பா போக சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீட்டுல வரன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு புது விஷயம் உங்க கூட ஆட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஸோ இன்னொருத்தவங்க உங்க கூட வந்து இணையறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. சப்போஸ் உங்க வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச வரன் வர சான்சஸ் இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வரும். வீடு வாசல் எதுக்காவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மனை வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும். ஓகேவா? கடந்த காலங்களில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்துக்கோங்க. கூட்டாளிகள் யாரையும் நம்பி விட்டுடாதீங்க. இப்போ உங்களோட பங்குதாரர்கள்னு இருப்பாங்க இல்லையா, பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்பி நீங்க உங்க வேலையை செய்யாம விட்டுடாதீங்க. அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்க அப்படிலாம் கிடையாது.
உங்கள் வேலையிலே நீங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை தலையில் தூக்கி போட்டுக்காம வேலை சார்ந்தனா வேலை சார்ந்த கவனத்தோடு இருக்கணும். இப்போ குடும்பம்னா குடும்பம் அந்த டைம்க்கு அந்தந்த ஒரு பார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கவனத்தை நீங்கள் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தொழில் சார்ந்து நல்லா தான் இருக்கு, ஆனால் கவனம் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பணம் சார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது உங்கள் கைக்கு நல்ல லாபம் வரணும்னா அதிகபட்ச கவனம் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வைஸ். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் இல்லை வேலை தேடிட்டே இருக்கேன் அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது, இன்க்ரிமெண்ட் வர சான்சஸ் இருக்குது. படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். ஸோ நீங்கள் விரும்புகிற படிப்பை நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஆனால் எல்லாத்துக்குமே உங்களோட கடின உழைப்புங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. சரியா? எஸ், நல்லா இருக்கு. கார்ட்ஸ் பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த மனசில் இருக்க பயம் போயிடுச்சுனாவே வாழ்க்கை ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இந்த கார்ட்ஸில் ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் கார்ட்ஸில் வந்த நல்ல விஷயங்கள் எது தெரியுமா? பயங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தூக்கி சாப்பிட்றீங்க. எஸ், அது நான் இது வரைக்கும் அந்த பயம் தான் நிறைய விஷயங்களை உங்களை தடை போட்டு வச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கலாம், பட் அது தோத்துருவோமோ செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே நீங்கள் அப்படியே இருந்த மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வேண்டாம். டிவைன் எனர்ஜி உங்களுக்கு நல்லா கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து அற்புதமாக இருக்கு. ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட பிளெஸிங்ஸ் இருக்கு, உங்களோட மூதாதையர்களோட பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கவனத்தோடு எங்கேயுமே விட்டுடாம செஞ்சீங்கன்னா எந்த தொழிலாக இருக்கட்டுமே, இப்போ வேணால் ஸ்டார்டிங்கில் வேணால் மந்தமாக இருக்கலாம். வேலைக்கு போகும் நபர்களாக இருந்து வேலை சார்ந்த ஏதாவது பிரச்சனை, அங்கே ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கூட கொஞ்சமாக நீங்கள் அந்த விஷயத்த கற்றுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நல்லாயிருக்கு. கார்ட்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு. மனசில் ஒரு தைரியத்தை ஒன்றே வளர்த்துக்கோங்க நீங்கள். ஏன்னா இப்போ பயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், இருந்தாலும் அந்த ஆணி வேரில் கொஞ்சம் ஒரு பயம்னு ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு பாருங்க. அது வந்து உங்களுக்கு நேர்மறையான விஷயத்தோட எதிர்மறையான விஷயத்த கொண்டு அதிகமாக தர மாதிரி இருக்குது கார்ட்ஸில். ஓகேவா? விட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா முழுசாக விட்டுடுங்க. தைரியமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க, செய்யுங்க. ஓகேவா? இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயம், எஸ், அந்த பயம் வந்து உங்களோட ஆணி வேரில் ஒழிஞ்சிட்ருக்கு. வெளியில் பார்க்க நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க, பட் சில நேரங்களில் அது உங்களுக்கு நீங்கள் தூங்கும்போது உணர்ந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பயங்கள் உங்களுக்கு கனவு வழியாக வரலாம். கனவுல எங்கேயாவது நடுக்காட்டில் போய் நம்மளை விட்ட மாதிரி, இல்லை ஏதாவது துரத்துற மாதிரி, கனவுல ஏதாவது ஒரு பயம் தர விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு பயத்தை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொன்ன மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கிளாஸ் போய் எடுக்கணும் இல்லை, நீங்கள் ஒரு 4:30 5 o'clock நீங்களே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஓகே, குட், சூப்பர். இல்லைன்னா நல்ல புக்கு, ஆன்மீக புக்கு நிறைய இருக்குது, வாங்கி படிங்க. ஒவ்வொரு பேஜ் படிச்சிங்கன்னா கூட ஓகேவா? அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல நண்பர்கள் கூட பழகுங்க. ஸோ நல்ல விஷயங்களை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த பயங்கள் ஓடிடும். வேலை சார்ந்து நல்லா இருக்கு, உறவு சார்ந்து நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். ஓகே, மாற்றத்துக்காக ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாற்றத்துக்கு நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கணும். ஓகே, பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், காணல் நிறை பின் தொடராதே. இதில் நான் சொன்ன மாற்றம் இருக்கு, நல்ல விஷயங்கள் நடக்குது, இன்னொருத்தவங்க புதுசாக வரக்கூட சான்சஸ் இருக்கு, வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருக்கலாம், இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா. வீடு வாங்குறது, விற்கிறது, ஏதோ ஒன்று உங்களுக்கு புதுசாக வேணும்னா எஸ் வருது. ஆனால் அது போலியான விஷயங்களும் கலந்து தான் வரும். ஓகே, நல்லதோடு சேர்ந்து கெட்டதும் சேர்ந்து வர சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் தான் தரம் பிரித்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பாபாவோட அட்வைஸ். ஓகேவா? அதே மாதிரி மாற்றத்துக்கு தயார்படுத்திக்கோங்கன்னு இதில் சொன்னேன் இல்லையா. ஸோ சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், ஆல்ரெடி உங்களோட பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், இந்த பழசெல்லாம் வந்து முடிச்சு விட பாருங்க. ஓகே, பழைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுசாக வர நல்ல விஷயங்கள் வந்து வரதுக்கு தாமதமாகும். சரியா? ஸோ பழைய கோபம், பழைய வன்மம், பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு பாஸ்ட்ல, இல்லை இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னா ஓரளவு உங்களை நீங்களே கொஞ்சம் கிளீன் ஸ்லேட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு போர்டில் வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கு, கிறுக்கிருக்குன்னா அதில் மேற்கொண்டு நம்மளால எழுத முடியாது. ஸோ அந்த போர்டை முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. புது விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும். ஸோ நல்லா இருக்கு, உங்களோட கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ பாபாவோட பிளெஸிங்ஸ் அதுதான். உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் சுமூகப்படுத்திக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அழகாக உங்களோட வாழ்க்கையின் வழிபாதையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பாய். வணக்கம். ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களுக்கான பங்குனி மாதத்துக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு தேர்ஸ்டேனால சாய்பாபாவோட பிளெஸிங்ஸும் பார்க்கலாம். சரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேர்மையாக இருங்க. ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பணம் சார்ந்த பிரச்சனை இருக்குமா இந்த மந்த்னு கேட்டால் எஸ், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கலாம். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா குட்டியை தூக்கி அட்டை போடுறது, அட்டை தூக்கி குட்டியில் போடுறதுன்ற மாதிரி இருக்கும். கடன் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் அந்த ஒரே மாதத்தில் சரியாகுமான்னு கேட்டால் இல்லை, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன்ப்பா அப்படின்னா அங்கேயும் சில பிரச்சனைகள் போக சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணுமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் எஸ், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லைன்ற மாதிரி அந்த ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே நேரம் நேர்மையாகவும் இருக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே தப்பு தண்டா பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் சில நேரங்களில் இதை இப்படி பண்ணலாமே, அதை அப்படி பண்ணலாமே, யாரோட யோசனையின் பேரில் நீங்கள் தவறுகள் செய்யக்கூடும். ஸோ அது வேண்டாம். நேர்மையாக இருக்கிற மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. பட் நேர்மைங்கிறது ஒரு கம்பீரமான விஷயம். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. மனம் என்பது ஒரு குரங்கு, சரியா? ஸோ உங்களோட கடந்த காலங்களில் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கூட உங்களோட மனம் உங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம சில நேரங்களில் தாவி குதிச்சுட்டு இருக்கலாம், இல்லாததுக்கு ஆசைப்படலாம், இருக்கிறத விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மனசுக்கு மாஸ்டர் ஆகுங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் கார்டு எடுத்துருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஏதாவது தவறுகள் செஞ்சுருக்கலாம் கடந்த காலங்களில். ஸோ அதெல்லாம் திருத்தணும்னு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் மனசு சொல்லுது இல்லை பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், அப்படி போகட்டும் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் சொல்லுது, சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இது வேண்டாம், எந்த தவறும் செய்யாத அப்படின்றதான் உங்களோட ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, உன்னோட வாழ்க்கை நீ நேர்மையாக வாழப்பாரு. அது வெற்றிகள் வர டைம் ஆனாலும் அது கரெக்டான டைமுக்கு சேரும். ஸோ உனக்கான நல்ல விஷயங்கள் நிறைய காத்துட்ருக்கு. நீ வேண்டாத விஷயங்களை போய் மாட்டிக்காத அப்படின்றாங்க. ஓகேவா? மனசுக்கு மாஸ்டர் ஆகுங்க அப்படின்றாங்க. உங்களோட மனசு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அது நிஜத்தை சொல்லுதா, போலியா சில விஷயங்களை சித்தரிச்சு காட்டுதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க. உறவு சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆசைகள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ சில விஷயங்களுக்கு திரும்ப திரும்ப ஆசைப்படுது, திரும்ப அது உங்க கண்ணில் காட்டுது. இப்போ ஏஞ்சல்ஸ் நம்பர் சில பேர் பார்ப்பாங்க இல்லையா, 1111 இதெல்லாம் சில பேருக்கு கண்ணில் அதுவா படும். இன்னும் சில பேர் சில ஆசைகளை வச்சுக்கிட்டு நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அது கண்ணில் காட்டும். சில விஷயங்கள் உண்மை, சில விஷயங்கள் உண்மை கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றேன். நிஜமா நடக்கிறது வேற. நம்மளோட கற்பனை சக்தியின் பேர்ல, நம்மளோட ஆற்றலின் பேர்ல சில விஷயங்களை நம்மளா பிம்பத்தை வாங்கிக்கிறதுங்கிறது வேற. ஸோ உங்களோட மனசு எதுக்கு ஆசைப்படுது அப்படிங்கறது கொஞ்சம் கண்டுபிடிங்க. சில விஷயங்கள் அது உங்களுக்கு வேற மாதிரி மறைச்சு காட்டுதான்னு பாருங்க. சில நபர்களை நம்பணுமா நம்பக்கூடாதான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தவறான வழியில கூட்டிட்டு போறது சாவகாசம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட விலகி இருங்க. அது குடும்ப நபர்களா கூட இருக்கலாம். தொழில் சார்ந்த நேர்மையோட இருங்க. காதல் சார்ந்து இப்ப நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களோட பர்சன் வரக்கூட சான்சஸ் இருக்கு. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பர்சன் வர சான்சஸ் இருக்கு. நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இந்த மந்த் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் அவங்க வராங்கன்றதுக்காக கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. இது நாள் வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு தவறு அவங்க கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த தவறுங்கிறது ரெண்டு சைடும் இருக்கலாம். ஒண்ணு நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருப்பீங்க, இல்ல அவர்கள் ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த தவறு மறுபடியும் நடக்காம பார்த்துக்கணும். ஏதாவது புது பிஸ்னஸ் பண்ண போறதா இருந்தாலும் அந்த பேப்பர்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச தொழில் பண்ணுங்க. வாக்குவாதம் இந்த மாசத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை விட்டு விலகிடலாம். நான் சொன்ன மாதிரி நேர்மையா சில விஷயங்கள் அணுகுனீங்கன்னா அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் அதோட கம்பீரமே ஒரு தனி அழகுதான். ஸோ எங்கேயுமே போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. இந்த மந்த் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் விஷயத்துல கவனமா இருக்கணும். வீடு வாங்க போறேன், நிலம் வாங்க போறேன்னா 1க்கு 10 வாட்டி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்க. மதர் டாக்குமெண்ட்ஸ் பாருங்க. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி. ஸோ உறவு சார்ந்து விட்டு கொடுக்குற நபர் யாருன்னா நீங்களா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம போய் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. சுத்தி இருப்பாங்கல்ல நெய்பர்ஸ், அவங்க கிட்ட இருந்து உங்களோட உறவை சார்ந்து வேலை பார்க்கும் இடத்துல எல்லா இடத்துலயும் கொஞ்சம் இனிமை, ஒரு சுகர் கோட்டிங் தடவின வேர்ட்ஸ்ல நீங்க பேசுங்க, நல்லது. என்னங்க இவ்வளோ விஷயம் பண்ணணுமா, நானா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா நீங்களா இருக்கலாம். பட் இப்போ இந்த நீங்க ஏஞ்சல்ஸ் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற போது
ஏஞ்சல்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அந்த கார்ட்ஸில் என்ன வந்திருக்கோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது உங்களுக்கு பொருந்துனா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்துலனா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் அவங்க கொடுக்குற விஷயங்கள் யாருக்கிட்டையும் எந்த வீண் வாக்குவாதமும் பண்ண வேண்டாம் இந்த மந்த் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அன்னெசரி ஆர்குமெண்ட் வேண்டவே வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் சுமூகமாக இருங்க, நேர்மையாக இருங்க, போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. ஓகேவா? பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தீர்க்க பாருங்க. வேலை செய்யும் இடத்துல கவனத்தோடு செல்லுங்க. பணம் சார்ந்தும் கவனமா இருங்க அப்படிங்கிறது தான் ஒரே அட்வைஸ் மழையா பொழிஞ்சிருக்காங்க. சரியா? எஸ், அதே தான். அதே காதலர்கள் நான் சொன்ன மாதிரி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அவங்க அப்படியே ஃபுல்லா அவங்களை ஏத்துக்க வராங்களான்னு கேட்டா இல்ல. சில பேர் வந்து சும்மா கூட வரலாம். எஸ், சும்மா வருது மறுபடியும் சும்மா வருது இதே ஒரு வேலையா கூட வச்சுட்டு இருப்பாங்க சில நபர்கள். ஓகேவா? ஸோ அவங்க வராங்கிற போது அவங்களை கண்மூடித்தனமா நம்பாதீங்க. கொஞ்சம் கவனத்தோட மறுபடியும் அவங்க கிட்ட நீங்க பழகலாம், பேசலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நீங்க இந்த உறவை வந்து இது இப்படிதான் அப்படின்றது புரிய வச்சிருங்க. சும்மா வந்துட்டு போறதுக்கு பேர் உறவு கிடையாது. ஓகேவா? ஸோ உறவுனா காலம் ஃபுல்லா இணைஞ்சு இருக்கணும். டெம்பரவரி. ஓகேவா? நான் சொல்றது என்னன்னு புரியுதா? பெர்மனண்டா இருக்கிறதுக்கு பேர் தான் உறவு. டெம்பரவரியா வந்துட்டு போறதுக்கு பேரு உறவு கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க புரிய வைங்க. இந்த காதல் வந்து கொஞ்சம் கண்கட்டு விதை மாதிரி இருக்கு உங்களோட காதல். சரியா? அது ரொம்ப உண்மையா நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. இது கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட காதலை நீங்க பார்த்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு அவங்க உங்கள் மேல உண்மையா இருக்காங்க. எஸ், உண்மையா இருக்காங்களா இல்ல பொழுதுபோக்குக்காக காதலிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு நீங்க தான் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்களே ஏமாந்து நீங்களே உங்க மனசை ரணமாக்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது ஃபுல்லா அட்வைஸா தான் இருக்கு. என்ன பண்றது? பங்குனி மாசத்துக்கு ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஓகே, பாபாவோட அட்வைஸ் பார்க்கலாம். ஓகே, உறுதிப்பாடு. நற்குணங்கள் நிறைந்து இருப்பது மட்டுமே போதாது, உறுதிப்பாட்டுடன் இருத்தல் அவசியம். இதில் நம்ம சொன்னோம்ல நேர்மையில கொஞ்சம் கூட மாறாம கரெக்டா பாபாவோட பிளெஸிங்ஸ்லயும் அதே தான் வருது. உங்களுக்கு நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு க்ஷணத்துல யாராவது தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற நிறைய நற்பண்புகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அவ பேர்களை யாராவது பழி சுமத்துறது, பழி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய காத்துட்டு இருப்பாங்களான்னு கேட்டா எஸ், சில மனிதர்கள் இருப்பாங்க. நம்மளே எதுலையாவது போய் தேவையில்லாம தலையை கொடுத்துருவோம். மனங்கிறது ஒரு குரங்குன்னு சொன்னல, அது சில மாய விஷயங்கள்ல போய் உங்க தலையை நுழைச்சு விட்டுரும். ஸோ கவனமா இருங்க. ஓகே, எதை கண்டு ஏமாறாதீங்க. சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வரும், அதை பார்த்தெல்லாம் ஏமாறாதீங்க. இன்னொரு விஷயம் அப்பா சொல்றது, ஏற்கனவே நீங்க ஒரு வாட்டி ஏதோ ஒரு விஷயத்த ஏமாந்திருக்கீங்க, ஒரு தவறு நடந்திருக்கு பாஸ்ட்ல. ஓகேவா? ஸோ அது மீண்டும் நெகிழாவண்ணம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல அடிபட்டு திருந்திருக்கோம், இப்போ நல்லா இருக்கும்ன்ற பட்சத்துல இன்னொரு வாட்டி அந்த தவறை பண்ணாதே அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ கவனமா இருங்க. எஸ், ஒரு சந்து, இப்ப நம்ம ஒரு முட்டை சந்துன்னு போய் நினைக்கிறோம் இல்லையா, சில நபர்களுக்கு வந்து இது பொருந்தலாம். ஓகே, நான் சொல்ற விஷயங்கள், ஒரு இடத்துக்கு போறீங்க, இதுக்கு மேல இந்த இடத்துக்குலாம் வழியே இல்லைன்னு தெரியும், இல்ல இந்த நபர்களா இருக்கலாம், இது தொழில் சார்ந்து இருக்கலாம், இந்த அட்வைஸ் பாபா யாருக்கு கொடுக்குறாருன்னு தெரியாது. ஓகே, இதுக்கு மேல இது போகிறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வேற ஒரு வழியை தேடித்தான் ஆகணும். சரியா? இந்த நபர்களாவும் இருக்கலாம், தொழிலாவும் இருக்கலாம். இந்த வியாபாரம் பண்றேன், எனக்கு வருமானமே வரல, இருந்தும் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நபர் என் வாழ்க்கையில இருக்காங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த உறவு இருந்தாலும் இருந்து ஒரு மாதிரி துன்புறுத்தலா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த உறவை விட்டு விலகலாம். ஓகேவா? சில விஷயங்கள் நம்மளுக்கு சில பாடங்களை வாழ்க்கையில கத்துக் கொடுக்கும், அதுல கத்துக்கோங்க. எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைங்க அப்படிங்கறதுதான் பாபாவோட பிளெஸிங்ஸ். ஓகே, இது இப்படிதான் கிடையாது. உங்க வாழ்க்கை மறுமலர்ச்சி ஆகணும், சில பியூட்டிஃபுல்லான பேஜஸ் வரணும் அப்படின்னா நீங்க தான் உட்காந்து அதெல்லாம் திருப்பியும். சரியா? ஒன்னுத்தையே பிடிச்சி வச்சுட்டே இருக்கக்கூடாது. இது நான் பழகிட்டேன், பிடிச்சி போச்சு, இல்லை இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வேணுங்கிற பட்சத்துல நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு முன்னோக்கி சென்றாதான் அந்த நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஓகேவா? இது நிறைய மெசேஜஸ் அட்வைஸா தான் வந்திருக்கு. ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். பங்குனி மாசத்தோட பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜ் என்னன்னு பார்க்க போறோம். யூனிகார்ன் கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு தேர்ஸ்டேனால சாய்பாபாவோட பிளஸிங்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கீங்க யூனிகார்ன் எடுத்தவர்களே? நன்றாக இருக்கிறீர்களா? எஸ், உங்க கார்டு ரொம்ப அட்டகாசமா வந்திருக்கு தெரியுமா? ஆர்ச்சேஞ்சல் கேப்ரியல் தெரியுதா? நைஸ். அண்ட் ஆர்ச்சேஞ்சல் ஒரேல்
அங்கே 2 பேரும் பிளஸ் பண்ண அவங்கள வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக அந்த பங்குனி மாதம் செம்மையாக இருக்குது. நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இவங்க. எஸ், ஆர்ச்சேஞ்சல் மைக்கில் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. மாற்றம் வேணும்னு காத்துட்ருக்கீங்க, இல்லை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அது அப்படி ஆகிடும், இது இப்படி ஆகிடும். கடந்த காலங்களில் சில விஷயங்களை பிடிச்சி வச்சுட்ருக்கீங்கல்ல. சில மனிதர்கள் இருப்பாங்க உங்கள் கடந்த காலங்களில், ஓகே, அவங்க ஒரே பேட்டர்னில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ இந்த டைமில் மாறி இருக்க கூட கூடும். அப்படி இல்லைன்னு நீங்கள் அவங்கள விட்டு விலகி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ், அது உங்களோட விஷ். ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, மாறணும், இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிக்கல, இதுலேருந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் தைரியமாக பண்ணலாம், எந்த பயமும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜ். ஓகேவா? ஸோ பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு நிறைய மாற்றம் உங்களுக்குள்ள வரும், நிறைய நம்பிக்கைகள் வரும். நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு உகந்தது. எஸ், நான் என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு தகுதியான நபர். ஓகே, ஏன்னா இதில் சில நபர்களுக்கு வந்து எனக்கு இது கிடைக்குமா, நல்ல படித்த நபர்களாக கூட இருப்பீங்க நீங்கள். எஸ், நல்ல நாலேஜபிள் பர்சனாக கூட இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது இந்த கார்ட்ஸ். இப்போ நீங்கள் யூனிகார்ன் கார்டு எடுத்துருக்கீங்கல்ல, அறிவு பெட்டகமாக கூட இருப்பீங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்றுத்துக்கு தயங்கி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் அந்த தயக்கம் வேண்டாம், தயக்கத்தெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்கள் அடம் பிடிச்சி வாங்குவீங்களோ, இல்லை கேட்டு வாங்குவீங்களோ, இல்லை நீங்களா முயற்சி பண்ணி மாற்றுவீங்களோ தெரியாது. ஆனால் மாறணும்னா மாற்றிடலாம். நினச்சிட்டே இருந்தால் பார்த்தாது, மாற்றத்தை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உங்களோட இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் எஸ். ஏஞ்சல்ஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களான்னு கேட்டால் எஸ். உங்களோட துணை அல்லது துணைவியார், ஓகே, அவங்கக்கிட்ட அனுசரணையாக இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. சில நேரங்களில் அவங்களே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. பட் இப்போ ஓரளவு நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய மனநிலையில் அவங்க இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? இல்லை எனக்கு அவங்க தான் தொல்லையாக இருக்காங்க, நான் அவங்கள தான் விட்டு விலகணும் அப்படின்னா அது நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் மனசாட்சி இன்னொன்று இருக்கும் இல்லையா, ஸோ உங்களோட இன்னர் வாய்ஸ் அது சொல்கிறத கேளுங்க. அது சொல்கிறத கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஓகேவா? ஏன்னா பிடிவாதங்கிறது 2 சைடு கூட இருக்கலாம், உங்கள் சைடும் இருக்கலாம், அவங்க சைடும் இருக்கலாம். ஸோ எது சரியோ, இதில் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனான்றது முக்கியம் கிடையாது. எது சரி, 2 பேருக்குமான ஒரு நல்ல விஷயம் சேர்ந்துருந்தா சரியா இருக்குமா, இல்லை பிரிஞ்சிருந்தா சரியா இருக்குமா அப்படிங்கிற முடிவை வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். சரியா? ஸோ ஒருத்தர் பிடிவாதம் ஜெயிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏஞ்சல்ஸோட மெசேஜ். ஓகேவா? வேலை சார்ந்து நல்லா இருக்குங்க. வேலை சார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வேலையெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் நினச்சிப்பீங்கள்ல, உங்களோட ட்ரீம் ஜாப் ஏதாவது இருக்கலாம். ஸோ படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த படிப்பில் நான் படிப்பேனா, வெளிநாட்டுக்கு நான் போவேனா, நான் ஒரு ஸ்டார் ஆவேனா, கதை கட்டுரை கவிதை இந்த மாதிரி இருக்கலாம், சினி ஃபீல்டில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மிராக்கல்ஸான ஒரு விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எங்கேயுமே சோர்ந்து போகாதீங்க, உங்களோட எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. எஸ், பலனை எதிர்பார்க்காம நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கண்ணும் கருத்துமாக உங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்களே பார்க்க மாட்டீங்க, எங்கேயோ போய் நிற்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்டாராக மாறி இருக்க கூட சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? ஸோ இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி எந்த டவுட்டுமே வேணாம், எல்லாம் கிடைக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படு நான் சொல்வேன் இல்லையா அடிக்கடி. ஸோ நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படலாம். உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சமே பூர்த்தி பண்ணி வைக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட பிரபஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிற பர்சனாக இருக்கலாம், ஈர்ப்பு விதி பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டாராக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஸ்டார் சிம்பிள் பார்ப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் சில மனிதர்கள் வந்து உங்களை குழப்பிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் எஸ், குழப்பிட்டு இருக்காங்க. முன்னுக்கு பின் அவர்களோட யோசனையினால உங்ககிட்ட சில தடுமாற்றங்கள் இருக்குது. இதை விட்டு விலகினா நல்லதா, இல்லை விலகாமல் இருந்தால் நல்லதா, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றபடி எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிகார்ன்ஸ் கார்டு எடுத்திருக்கீங்களா, தொழில் சார்ந்தும் சரி உறவு சார்ந்தும் சரி, எதிரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கல்ல, அவங்களோட ஆற்றல் பலம் இழந்து காணப்படும். சரியா? ஸோ எதிரிகள் தொல்லை இனி இல்லைன்னு நீங்கள் அவங்களோட புக்கில் எழுதி வச்சுக்கலாம். ஓகே? ஸோ எந்த பயமும் வேண்டாம் அவர்களை பற்றி, அவங்க நம்மளை இது பண்ணிடுவாங்களா அது பண்ணிடுவாங்களான்னு அந்த பயமே தேவையில்ல. நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தான் உங்களோட வெற்றி ஒளிஞ்சிட்ருக்கு. சரியா? அதுக்கு தான் நான் சொன்னேன், முடிவுங்கிறது வந்து தராசு தட்டு மாதிரி நியாயமாக கரெக்டாக இருக்கணும். ஓகே? இப்படி அப்படி ஏறி இறங்கக்கூடாது.
எது சரியோ அதுதான் நல்லது, சரியா? ஸோ இது ஒரு ஈகோனால, பிடிவாதத்தினால சில விஷயங்கள் எடுக்கிறீங்களா, இல்லை இதுதான்ப்பா சரி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணி நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அங்கே மட்டும்தான் ஒரு கீ ஒளிஞ்சிட்ருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களோட இன்னர் வாய்ஸ் கிட்ட பேசுங்க, அது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ பாபாவோட பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். கொண்டாட்டம், சரணடைதல், வளர்ச்சி. பெற்றோர்கள் அறிவுரைகள் கசப்பாக இருப்பினும் நன்மை பயக்கக்கூடிய அறிவுரைகளே வழங்கப்படுகிறது. ஓகேவா? உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட பெரியவங்க, யார் பெரியவங்க உங்களுக்கு எதனா ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிட்டர் கார்டு மாதிரி கசக்க தான் செய்யும். பட் அது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியின் பாதையை தான் கொண்டுட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ என்னடா மொக்க போடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். ஓகேவா? சரணடைதல். சில விஷயங்கள் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கே ஸ்டெப்ஸ் எடுக்க தெரியல, இப்ப நான் சொன்னேன் இதுல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னும் சில நபர்கள் இருப்பீங்க, அதுவா ஏதாவது நல்லதா மாறுமா, நான் எதுவுமே பண்ணல, அதுவாவே என் வாழ்க்கையே திருந்திடுமா, என் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி வருமா அப்படின்னா அதுவா மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மாறணும், அந்த மாற்றமும் நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்க சில நேரங்கள்ல பயப்படுறீங்க, இது எப்படி போகும்னு தெரியல, நான் முயற்சி பண்ணி அது வேற ஏதாவது ஃபிளாப் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, அப்படின்னா நீங்க அதை அப்படியே பாஸ்ல போட்டுருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த பிரபஞ்சமே ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், நீங்க அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சரணடைங்கிறது எஸ், என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, என்னால் செய்ய முடியல, நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துட்றேன், அது என்னவா மாத்துதோ அதுவா நான் வாழ்ந்துக்கிறேன், டோட்டலா சரண்டர் ஆயிடுறது. ஓகே, ஒரு நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அம்மா அப்பா மாதிரி, அது என்னை பத்திரமா பார்த்துக்கும், அது எனக்கு நல்வழி தான் கொடுக்கும் அப்படின்னு. ஓகே, அவங்க நல்லதை கொடுப்பாங்களான்னு கேட்டா எஸ், உங்களுக்கு எது நல்லதோ அதை அவங்க கொடுப்பாங்க. புரிஞ்சுதான்? நல்லதுங்கிறது உங்களோட நல்லதை தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆசைப்படுறது வேற, நமக்கு நல்லதுங்கிறது வேற. ஸோ இதெல்லாம் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம சில விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம், அது வந்து நமக்கு உகந்ததா இருக்காது, அதனால பிரபஞ்சம் அதை தடை பண்ணி வச்சிருக்கலாம். நல்லதுங்கிறது உங்களுக்கு பொருத்தமானது, உங்களுக்கு கஷ்டப்படுத்தாம இருக்குது நல்லதுங்கிறது பிரபஞ்சம் அதுவாவே செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வழி செய்து தரும். ஸோ பொறுமையோடு காத்திருக்கணும்னா நீங்க காத்துட்டு இருக்கலாம். இல்லை இதெல்லாம் வேலைக்காவது, நானே என் வாழ்க்கையை தூந்து ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எஸ் எடுக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சேஞ்சஸ் வர காத்துட்டு இருக்கு. ஆனா கடந்த காலங்களில் ஏற்பட்ட காயங்களை வந்து விட்டுடுங்க, அந்த பயத்தை விட்டுடுங்க. மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டா எஸ், ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. நீங்க ஆனா மனசுல வந்து இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்ற பயத்தை வந்து வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது வேண்டாம். தொழில் சார்ந்தும் நல்லா இருக்கு, உறவு சார்ந்தும் நல்லா தான் இருக்கு. நீங்க தான் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுது. மனசு வந்து ஒரு சொல்ற பேச்சு கேட்காம செய்யட்டுமா வேண்டாமா, இந்த உறவை விட்டுடலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ரொம்ப நாள் இழுத்து போடாம இதுக்குள்ள இது நடந்தா ஓகே, இல்லைன்னா நான் மூவ் ஆன் பண்ணிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு பொருந்துற விஷயங்களை இதில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? யூனிகார்ன்ஸ் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன பொருந்துதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு, எல்லாருக்கும் எல்லாமே பொருந்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு பொருந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்டுல இருந்து தொடும்போது ரெஸ்னேட் ஆகுது. அதே மாதிரி இன்னும் லாஸ்டா ஒரு விஷயம் ரெஸ்னேட் ஆகுற விஷயம் என்னன்னா, ஏன் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் இருக்கு, சந்தோஷம் வருமா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. எஸ், இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளோ படித்த நபர்களா இருப்பீங்க, பொருளாதாரம் சார்ந்து நல்லா கூட இருக்கலாம். பட் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லாம இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுது. கடவுள் வந்து எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான பூந்தொட்டி பூக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது யாரு பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சந்தோஷங்கிற பூ பூக்கும். சரியா? ஸோ நீங்க பராமரிக்கிறீங்களா இல்லையான்னு நீங்க பாத்துக்கோங்க. பராமரிப்புங்கிறது நம்ம ஆத்மார்த்தத்தோட செய்யறது. ஓகே, சில மன்னிப்புகளை வழங்கணும்னா வழங்கலாம், சிலதை பொறுத்துட்டு போகணும், சிலதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், சிலதை விட்டு கொடுத்துட்டு போகணும். அப்படிங்கிற போது இந்த பூக்கள் நிறைய பூக்கும். சில பிடிவாதங்கள் நம்மகிட்டே இருக்கு அப்படிங்கிற போது அந்த பூக்கள் கொஞ்சம் அவ்வளோ பூக்காது. ஓகேவா? ஸோ உங்களை நீங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. சில கண்கட்டு விதையா சில விஷயங்கள் நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில, இதுதான் நிஜம்ன்ற மாதிரியும் இருக்கலாம். பட் நீங்க அதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க ப்ரேயர் பண்ண உங்களுக்கான விஷயங்கள் நிறைய உங்க கண்ணுக்கே தெரியும். நீங்க எந்த மதத்தை சார்ந்த நபர்களா வேணா இருக்கலாம். கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க, எது நிஜம் எது போலின்னு தெரியும். இல்லை நம்ம யார் மேலேயாவது ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்கோமா, அவங்க சொல்றது நம்ம காது கொடுத்து கேட்காம இருக்கோமா அப்படிங்கிறது தெரியும்.
இல்லைன்னா அவர்கள் ஏதாவது தப்பு பண்றாங்களா, அதனாலதான் நம்ம வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கா, இதுக்கு என்ன பண்றது, ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்னு கேட்டா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம், இல்லை பிரபஞ்சத்து கையில கொடுத்துடலாம். ஆனா பிரபஞ்சங்கிறது கொஞ்சம் மெதுவா தான் செயல்படும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டா எந்த வித விஷயத்தையும் உடனே பண்ணாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணும். ஆனா அது உங்களோட நன்மைக்காக தான் நிறைய விஷயங்களை பண்ணும். ஓகே, ஸோ பாபா கார்ட்ஸ்லயும் நல்லதா தான் வந்திருக்கு. ஓகே, எஸ், இனிமே தரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஓகே, சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாறி இன்னும் ஒரு சில மாதங்கள்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான திருப்பங்கள்லாம் வரப்போகுது. ஸோ பொறுத்து போங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு டக் டக் டக்குன்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் யோசிங்க. கார்ட்ஸ் ஃபுல்லாக அட்வைஸாக வருது, என்ன பண்றது. வேலை சார்ந்தும் நான் சொல்றேன், மாறணும், வேலை மாறணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கம்பெனில என்ன பிரச்சனை, கம்பெனில ஏதாவது ப்ராப்ளமா, பாலிடிக்ஸ் நடக்குதா, உங்களை சார்ந்தவர்கள் யாராவது ஏதாவது பண்றாங்களா, இல்ல இது நல்ல சம்பளம் கொடுக்குற இடத்துல தான் நான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு சேர்ந்திருக்கவங்க சுத்தி இருக்கவங்கள அவ்வளவு பிடிக்கல, அதனால மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்க கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்க பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஈஸியா தட்டி விட்டுட்டு போயிடலாம். உறவு சார்ந்தும் அப்படிதான். யாரோ ஒருத்தவங்க எங்க இருந்தோ எனக்கு உடச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்றா அந்த யாரோ ஒருத்தவங்க யாருன்னு பார்த்து தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட முடியாது, அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. வேற என்ன பண்றது, நம்ம வாழ்க்கையை நம்ம தானே வாழணும். ஸோ மற்றவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, மற்றவங்க தொல்லை கொடுக்குறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம தூக்கி போட்ட முடியாது. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்து கண்டறிங்க. சரியா? அதுக்கு தான் நான் திரும்ப சொல்றேன், மெடிடேஷன் பண்ணுங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்க பாருங்க, கூட இருக்கவங்க கிட்ட அனுசரிச்சு போங்க, அனுசரிக்க முடிஞ்சவங்க கிட்ட அனுசரிங்க. இதுங்கெல்லாம் அனுசரிக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவர்களெல்லாம் நீங்க தள்ளி வச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது உங்களோட வாழ்க்கை, எந்த முடிவும் நீங்க பயப்படாம எடுங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா?